கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, வானாதி வானங்களையும் வான சேனைகளையும் சிருஷ்டித்தவரும், பூமியை உண்டாக்கி பூமியில் உள்ளவைகளை சிருஷ்டித்தவருமாகிய உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே எங்கள் யாவருக்கும் உம்முடைய பலனையும் சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி அதை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதனை செய்யும்படி கூடி வர செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தை கிருபையாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். வருடம் முழுவதும் பல தீமைகளை நன்மையாய் மாற்றி நாங்கள் உம்மை இன்னும் அறிந்து கொள்ளும்படி நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அருமையான நேரத்தில் இந்த பிள்ளைகளோடு கூட பேசும்படி வாஞ்சிக்கிறேன். யாவரும் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் திறந்து வைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குவீர் என்று சொன்னீர். அப்படியே செய்யும், ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோடைய நாம் மகிமைப்படுவதாக. சரி, விசுவாசத்தின் மாபெரும் சக்தி என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். விசுவாசத்தின் மாபெரும் சக்தி. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தின் மாபெரும் சக்தி. இந்த விசுவாசம் என்கிற இந்த சக்தி இந்த உலகத்தில் உண்டான சக்தி அல்ல, இது தேவனுடையது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த சக்தி யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதனுக்கு விசுவாசம் தேவன் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய ஊழியத்திலே ஒரு முக்கியமான உள்நோக்கம், மனிதன் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் இந்த விசுவாசத்தின் மாபெரும் சக்தியை ஆண்டவர் இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார்? அல்லேலூயா. மனிதர்கள் இந்த சக்தியை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், எதனால உபயோகப்படுத்த வேண்டும், இதை உபயோகப்படுத்தினா என்னெல்லாம் நடக்கும்? அல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொல்றாங்க. நீங்களா அப்படி தானே சொல்றீங்க? விசுவாசி தானே. இந்த சக்தியினுடைய எஃபெக்ட் தெரியாம நீங்க விசுவாசி அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அல்லேலூயா. இந்த சக்தி எனக்குள்ள வேலை செஞ்சாதான் நான் விசுவாசி. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த விசுவாசத்தின் மாபெரும் சக்தியாகிய இது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. இது தேவ ராஜ்யத்திலிருந்து தேவனுக்குள்ளிருந்து இந்த உலகத்துக்கு வந்தது. அதுவும் இயேசுவின் நாமத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சக்தி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றி உள்ள ஒரு ஊழியத்தை இந்த விசுவாசம் என்கிற சக்தியை கொண்டுதான் செய்து முடித்தார். ராமேன் சொல்லுவோமா? அசாதாரணமான காரியங்களை இந்த விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தியை கொண்டுதான்
செய்து முடித்தார். அவர் பேசின வார்த்தையில, அவர் செய்கிற காரியத்துல இந்த சக்தி மிக அதிகமாய் வேலை செய்தது. ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த சக்தி யாருக்குள்ள இருந்தது அப்படின்னு பார்த்தா பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்த இந்த விசுவாசம் என்கிற சக்தி குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க. குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அதாவது வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் இந்த சக்தியை கண்டிப்பா அடைந்திருப்பார்கள். ஆமேன் சொல்லுங்க. அதனால்தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், என்னிடத்தில் வந்து என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க. அவர்கிட்ட வந்து அவர் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன். ரொம்ப ஈஸியான ஒரு உபதேசம். அவர்கிட்ட வரணும், வசனத்தை கேட்கணும், அதன்படி செய்யணும். அதான் 3 மெத்தடு தான். அவர்கிட்ட வந்து அவர் சொல்றதை கேட்டு அதன்படி செஞ்சா இந்த சக்தி வேலை செய்யும். அல்லேலூயா. செத்து போயிட்டான்ட்டு லாசரு எல்லாரும் நம்பி ஒரு முடிவுக்கு வந்த உடனே இந்த சக்தி வேலை செய்துப்பார். அப்படின்னு சொல்லுவோமா? செத்து போனவனே இந்த சக்தி அப்படியே எழுப்பி கொண்டு வந்துச்சு. பக்கத்துல சொல்லுங்க, இந்த சக்தி உனக்குள்ள இருந்தா உன் வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போயிருக்கோ அது எல்லாத்தையும் எழுப்பிடும். நம்பிக்கை செத்து இருக்குதா, இந்த விசுவாசம் எழுப்பிடும். அல்லேலூயா. பலன் குறுகி போச்சா, இது எழுப்பிடும். குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லையா, இந்த சக்தி வேலை செஞ்சா அது சரியாயிடும். அல்லேலூயா. இந்த சக்தி யாருக்குள்ள இருக்கோ அவங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நான் இங்க பதிவு செய்யறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மாடல். இந்த சக்தியினுடைய டைரக்டரே அவர் தான். ஆமீன் சொல்லுவோமா? இந்த விசுவாசம் என்கிற சக்தியை ரொம்ப கிளீனா ஒர்க் அவுட் பண்ணவர். அவர் ரொம்ப அழகா இந்த பூமியில செயல்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5 சொல்றாரு, உங்களிலும் இருக்கணும். ஏன்னா அவருக்குள்ள இருந்த அந்த சிந்தை நமக்குள்ள வந்துட்டா இந்த சக்தி ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆமேன் சொல்லுவான். ஆமேன் சொல்லுங்க. ஆதி மனிதனாகிய ஆதாமினிடத்திலிருந்து இந்த சக்தி அவர் வந்து இந்த பூமியில ப்ரொவைட் பண்றாரு. ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கிட்டே இந்த சக்தி அவர் எதிர்பார்த்தார். மண்ணினாலே நிறைய பறவைகளை மிருகங்கள் எல்லாம் அவர் ரெடி பண்ணி ஆதாம் கிட்ட எடுத்து வந்து போட்டு விடுறாரு. அவன் என்ன பேர் வைக்கிறான், அவன் எந்த அறிவை கொண்டு அதை செய்யறான், எந்த சக்தியை கொண்டு செய்யறான், அதெல்லாத்தையும் பார்த்தார். ஆமீன் சொல்லுவோமா? பாருங்க, வானத்திலே அவர் ஆளுகை செய்யறாரு. பூமியை ஆளும்படி ஆதாம வந்து உண்டாக்குனார். ஆமீன் சொல்லுவோமா? பூமியை ஆளும்படி ஆதாம உண்டாக்குனார். உண்டாக்கி அவ்வளோ பெரிய ஒரு 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 ப்ராசஸ், ஒரு பெரிய ஒரு வேலையை அவங்ககிட்ட கொடுத்தார். இதை நீ கரெக்டாக பண்ணு. அல்லேலூயா. இதை பண்படுத்தி இதை காத்துக்கோ. உன் தேவைகள் எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். செஞ்சதை நீ என்ன பண்ணு, இந்த விசுவாசம் என்கிற சக்தியை கொண்டு பண்படுத்து. எல்லாரும் சொல்லுங்க, பண்படுத்து. கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த சக்தியை கொண்டு டெவலப் பண்ணிக்கன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த ஆதாமினிடத்துல இந்த சக்தியை கொடுத்து அவன் என்ன செய்யறான்னு பார்த்தாரு. அவன் செஞ்சது எல்லாமே தேவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அல்லேலூயா. எல்லாமே கரெக்டா பண்ணான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சான். தேவனுடைய தோட்டத்தை அவன் பண்படுத்தினான். கர்த்தர் சொன்னார், பண்படுத்தி காத்துக்கொள். பண்படுத்தி, பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்ததை பண்படுத்தி காத்துக்கோ. அல்லேலூயா. ஏன் காத்துக்கோன்னு சொன்னாரு? ஏன்னா இதை புடுங்கிறதுக்கு ஒரு திருடன் தள்ளப்பட்டுக்கிறான். இதை புடுங்கிறதுக்கு எவனை விழுங்கலாமே என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி ஒருத்தன் இந்த பூமியில சுற்றிக்கின்னு இருக்கிறான். உன்னை நீ பண்படுத்திக்கிற வேலையோடு நிறுத்திக்காத, அதை காத்துக்கோ. இன்னைக்கு இந்த சக்தியை அடைஞ்சிருக்கிறவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறது மட்டும் இல்ல, அதை தக்க வச்சுக்கணும். பக்கத்துல சொல்ல, தக்க வச்சுக்க, ஸ்டாண்டர்ட் ஆக்கிக்கோ. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னொருத்தன் திருடிக்காம பார்த்துக்கோ. ஆமா, முதல்ல வந்து இந்த சக்தியை எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி அனுபவிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த விசுவாசம் என்கிற சக்தியை
கர்த்தருடைய வார்த்தையின்படி அனுபவிக்கணும். அவருடைய வார்த்தையும் இந்த விசுவாசமும் ஒன்ன கனெக்ட் ஆனா அசாதாரணமான அற்புதங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மைண்ட் பாருங்க, தேவனுடைய வார்த்தையும் இந்த விசுவாசத்தையும் கனெக்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் செஞ்சார். ஆமென் சொல்லுவோமா? ஒரு நோயாளி வரான், ஒரு குஷ்டரோகி வரான்னா அவர் வசனத்தை சொல்லி இந்த விசுவாசத்தை சொல்லி அவனுக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இதை செய்வன் விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிற ஆண்டவர்னு சொன்னா அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. ஆமா, இனி பாவம் செய்யாதேன்ட்டு கர்த்தர் சொல்லி அவன் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஒத்துக்குனா அற்புதம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆதாமுடைய வாழ்க்கையில இந்த சக்தி எப்படி வேலை செஞ்சதுன்னு நான் சொல்லி அப்படியே ஆர்டரா உங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புறேன். அவன் எந்த காலேஜுக்கு போல, இங்கேயும் போய் படிக்கல, யாரும் போதிக்கல. அல்லேலூயா. ஆமா, ஆதாமுக்கு தேவனுடைய வார்த்தை தான் மிகப்பெரிய அறிவா இருந்தது. ஆதாமுக்கு தேவனுடைய வார்த்தை தான் மிகப்பெரிய சக்தியா இருந்தது. இன்னைக்கு சபை அதுதான் கைவிட்டுச்சு. அல்லேலூயா. வசனத்தை திறந்தாலுமே மூஞ்சி இப்படி ஆயிடுது சில பேருக்கு. என்னதான் சொல்றான் இந்த ஆளு? உன் ஆவி கிட்ட பேசுறாரு. ஆதாமுடைய ஆவி கிட்ட பேசினார் ஆண்டவர். இதை பார்த்துக்கோ, இதை காத்துக்கோ. சொல்லுங்க, இதை பார்த்துக்கோ, இதை காத்துக்கோ. ஆமா, பார்த்துக்கிற வேலை காத்துக்கிற வேலை இதுதான் நம்ம வேலையே. அவர் என்ன பண்றாரு? ஒய்ஃபை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவருடைய ப்ராஃபிட் எல்லாத்தையும் கொடுத்து இதெல்லாத்தையும் டீல் பண்ணு. கரெக்டா பார்த்தாரு, கரெக்டா டீல் பண்றான். இப்போ நீ தனியா இருக்கிறது நல்லது இல்லை, உனக்கு ஒரு துணையை கொடுக்குறேன். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஆம்பளை தனி மனிதனை எதையும் சாதிக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு பொண்ணு வேணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆதாமுக்கு மனைவி வேணும்ன்ட்டு ஆதாம் கேட்கல. சும்மா தனியாக இருக்கிற ஒரு மாதிரியா இருக்குது, போரா இருக்குது, ஒரு ஒய்ஃபை கொடுங்கன்னு அவன் கேட்கல. அவனுக்கு ஒய்ஃப் வேணும்ன்ட்டு இவர் தான் முடிவு எடுத்தார். அல்லேலூயா. ஆமா, இவருக்கு தோணுச்சு, தனியாகிறானே இவ்வளோ பெரிய இது எப்படி வந்து கட்டி ஆளுவான், கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். இன்னைக்கு திருமணம் என்ன ஏன்னு தெரியாம திருமணம் பண்ணிக்குதுங்க. தெரியல, திருமணம் பண்ணி 3 நாள்ல டைவர்ஸ், 2 நாள்ல டைவர்ஸ், ஒரே நாள்ல டைவர்ஸ். சில பேர் வாழ்ந்து கட்ட மாதிரியே வீட்டில் இருக்குதுங்க இன்னும். ஆனா கர்த்தருடைய வேதம் பாருங்க, இந்த சக்தியை உபயோகப்படுத்த சொல்லுது. அல்லேலூயா. இந்த சக்தியை உபயோகப்படுத்த சொல்லுது. ஆதாம் ஏவாள் அவங்க 2 பேருக்கிட்டையும் இந்த விசுவாசத்தை கர்த்தர் ரொம்ப எதிர்பார்த்தார், ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தார். எப்ப நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க, ஆனா தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க நாளில சாகவே சாவாய். ஏன்னா நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறேன். ஆனா என் வார்த்தையை மீறினா அந்த சக்தியை உன்னை காலி பண்ணிடும். எது உன்னை வாழ வைக்கும் நினைச்சனோ அதுவே உன்னை இல்லாம செஞ்சிடும். பாருங்க, இந்த விசுவாசம் என்கிற சக்தி வேலை செய்யும் போதெல்லாம் இந்த இயற்கையெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, இந்த இயற்கையே அவன் காலுக்கு கீழே இருந்தது. என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை ஆதாம் மீறினானோ அன்னைக்கே இந்த சக்தி வேலை செய்யாம போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. அவன் பயப்பட ஆரம்பிச்சான், தன்னை தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சான். அவன் நிர்வாணத்தை அவனே அறிஞ்சு ஒரு அத்திலேயே தச்சு அவன் ஒரு ஆடை மாதிரி மாத்திக்கிறான். அதே மாதிரி நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது, நான் தேவரனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியா இருப்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்ட்டு அவர்கிட்டயே சொல்றான். இந்த சக்தி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பயம், கவலை, துக்கம், நிந்தனை, அவமானம், நிர்வாணம் எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. இந்த சக்தியை காத்துக்கொள்ளணும் ஒரு தேவ பிள்ளை. இந்த சக்தி யாருக்குள்ள, இந்த விசுவாசம் என்கிற சக்தி யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு பயம் இருக்காது. முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, இந்த விசுவாசம் என்கிற சக்தி எனக்கு இருந்தா பயம் எனக்கு வெளியே இருக்கும். எல்லாரும் சொல்லு, பயம் எனக்கு வெளியே இருக்கும். ஏன்னா இந்த சக்தி எனக்குள்ள இருக்கிறதுனால பயத்துக்கு உள்ள வேலையே இல்லை. ஆனா பயம் எனக்குள்ள, கவலை எனக்குள்ள, நிந்தனை எனக்குள்ள, வேதனை எனக்குள்ள இருந்தா, அந்த சக்தி உள்ள இருந்தா இந்த சக்திக்கு வேலை இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எந்த சக்தி வேணும்? பயம், கவலை, நிந்தனை, வேதனை, துக்கம், இது வேணும்னா இதை கேட்காதீங்க. இதை கேட்டு உள்ள வச்சுட்டா இதை பத்தி யோசிக்காதீங்க. அல்லேலூயா. இது உள்ள இருந்தா இது எல்லாமே வெளியே போயிடும். ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பயம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பயம் இல்லை.
அதேதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. இந்த வருஷத்தை நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல முடிக்க போறீங்க. பயத்தோடு போவாதீங்க புது வருஷத்துக்குள்ள. அல்லேலூயா. பயத்தோடு போவாதீங்க. இந்த விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தி எடுத்துன்னு போங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்கிற சக்தி உனக்குள்ள இருந்தா உன்னை கண்டு எல்லாமே பயப்படும், நடுங்கும். சோ கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்த பிறகு இந்த விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தியை மனுஷனுக்குள்ளே வைத்து அவன் கிரியை செய்யும்படி அவனை உற்சாகப்படுத்தினான். சொல்றாரு பாருங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்ப இந்த விசுவாசம் எனக்குள்ள வந்து இந்த விசுவாசத்தினுடைய சக்தியை உணர்ந்து நான் ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா இந்த சக்தி பிதாவினுடையது, பிதாவினுடையதை குமாரன் மூலமா எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த சக்தி எப்படி நமக்குள்ள வந்தது? யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. 14 வாசிமா. அந்த வார்த்தை மாம்சம் ஆகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் உங்களுக்கு இதை குறித்த ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய குழப்பம், பிதா, இயேசு, பரிசுத்தாவி 3 கடவுளா? 3 கடவுள் போல இருக்கு. இந்த குழப்பம் இன்னைக்கு சபையை ஆட்டி அசைச்சிக்கின்னு இருக்குது. எங்க பார்த்தாலும் இந்த டவுட்டு, நான் இயேசு கிட்ட போலாமா, பிதா கிட்ட போலாமா, இல்ல 2 பேரையும் விட்டுட்டு பரிசுத்தாவி கிட்ட போலாமா? யெகோவா விட்னஸ் ஒன்லி பிதா தான் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய சபை கட்டின்னு இருக்கிறாங்க. இல்லைங்க, ஒன்லி ஜீசஸ் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் எழும்பி கட்டின்னு சபையை. ஹோலி ஸ்பிரிட்டுங்க, பரிசுத்தாவி மட்டும் தான், பரிசுத்தாவி தான் கையை தக்கன்னு குதிக்க, அதுதான் கரெக்டாக இருக்குது எனக்கு தோத்திரம் அப்படின்னு ஒரு கூட்டம் சுற்றி நிற்குது. உண்மையாகவே இந்த தெய்வத்தை பங்கு போட்டு நிற்கிறாங்க கிறிஸ்தவங்க. இன்னைக்கு நான் இதை பற்றின விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிதாவாகிய தேவன் ஒருவர், அவருக்குள் வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு இயேசு என்ற பெயரிட்டு அனுப்பினார். அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த வார்த்தை ஒரு அவதாரம், அவருக்குள்ள இருந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒருவருக்குள்ள இருந்த வார்த்தையும் ஆவியும் தான் ஒரு நபரை போல இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுன்னா இயேசு ஒருத்தர், பிதான்னா அவர் வேற இவர் வேற, அப்படி போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு தேவனுக்குள் இருந்த வார்த்தையும் ஆவியும் தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அவர் தனக்குள் இருந்த வார்த்தையை தன்னுடைய குமாரன் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா அவருடைய வார்த்தை இந்த பூமியிலே செய்து முடிக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. வானத்தை எந்த கொத்தனார்னா வச்சு வேலை பண்ணாரா? எந்த ஆள்னா வச்சு அந்த வானத்தை கட்டினாரு? வானம் உண்டாக கடவுது, அவ்வளவுதான். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல இருந்த வார்த்தையை அனுப்பினாரு, வானம் உண்டாயிற்று. அப்படின்னா தன்னுடைய வார்த்தையை குமாரன் என்று அழைக்கிறார், தன்னுடைய ஆவியை பரிசுத்த ஆவி என்று பதிவு செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த திருத்துவ தெய்வம் ஒரு நபரை போல இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதா ஒருவர் உண்டு என்று கனம் பண்ணுகிறார். ஏனென்றால் ஆதியிலே அவர் வார்த்தையாய் இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை, the word of God in Jesus. அவர் வார்த்தையான கடவுள். ஆமென் சொல்லுவோமா?
நீங்க வெறும் பைபிள் மட்டும் படிக்க கூடாது. சில சில ஆன்மீக புஸ்தகங்களை நீங்க படிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது. நிறைய பேருக்கு பைபிள் எத்தனை புஸ்தகம் இருக்குதுன்னே தெரியாது. சமஸ்கிருதம், ரிக்வேதத்துல நீங்க யஜுர்ணம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய எழுதியிருக்குது. பிரஜாபதி, ரிக்வேதத்துல பிரஜாபதின்னு சொல்றாங்க. பிரஜாபதினா பிரஜைகளின் தேவன், ஜனங்களின் அதிபதி. அல்லேலூயா. இததான் காபிரியேல் தூதன் யோசேப்பு கிட்ட சொல்றாரு. மத்தேயு 1:21 எடுத்து வாசித்து பாருங்க. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யார் இந்த இயேசு? ஆதியிலே வார்த்தையா இருந்தார், அவர் தேவனிடத்தில் இருந்தார், அவர் தேவனாகவே இருந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனுக்குள்ள இருந்தது. தேவனுக்குள்ள இருந்தவர் இந்த பூமிக்கு மாம்சமாகி வந்தார். அவர் மாம்சம் கிடையாது. லிசன், கவனிங்க. இயேசு கிறிஸ்து மாம்சம் கிடையாது, மாம்சமானார். அல்லேலூயா. ஆமா. இந்த பிரஜாபதி என்ன பண்ணுவார் இந்த பூமியில வந்து? காபிரியேல் தூதன் சொல்றாரு பாருங்க, அதை வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கவனிங்க, இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த பெயரை வந்து யாரு வந்து கொடுத்து அமிச்சது? பிதாவாகிய தேவன். என் வார்த்தைக்கு இந்த பூமியிலே இயேசு என்ற பெயரோடு ஒரு அவதாரத்தை நான் அனுப்புகிறேன். அல்லேலூயா. என் வார்த்தை ஒரு அவதாரம் எடுக்கும். அந்த அவதாரம் ஒரு காரியத்தோடு கூட அனுப்பப்பட்டது. ஆமென் சொல்லுவோமா? என்ன போட்டிருக்குமா? படிங்க. ஏனெனில் அந்த வார்த்தை ஏன் இப்படி ஒரு அவதாரம் எடுத்துச்சு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியோடு அந்த வார்த்தை வந்துச்சுன்னா, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். சோ ஆதியிலே வார்த்தையா இருந்தவர் எந்த வேலைக்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கும்படி வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வார்த்தையை அனுப்பி எல்லாம் படைச்சார். எல்லாருக்கும் முன்பாக நல்லதா இருந்துச்சு, எல்லாருக்கும் முன்பாக ஒழுங்கும் கிரமமா இருந்தது. ஆனால் மனிதனை உருவாக்கினார். மனிதன் சீர்கெட்டு போனான். சீர்கெட்ட மனிதனை, பாவத்தில் விழுந்து வீழ்ச்சி அடைந்து தோல்வியில இருக்கிற மனிதனை மீட்கும்படியாக அவன் பாவங்களை மன்னிக்க ஒரு பிரஜாபதி வர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிஹரா ஹரிஹரான்னு சொல்லுவாங்க. ஹரின்னா தேவன், ஹரானா ரட்சிக்க. தேவனே என்னை ரட்சியும், தேவனே என்னை ரட்சியும். அல்லேலூயா. ஏன்னா செய்த பாவங்களுக்காக மாடை வெட்டுறது, ஆடை வெட்டுறது, புறாக்களை வெட்டுறது, மிருகங்களை வெட்டுறது, எருமையை வெட்டுறது, இந்த மாதிரி இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். பலியிட்டு இந்த பாவ பரிகாரம் செய்யணும். ஏன்னா ரத்தத்துல தான் பாவ பரிகாரம் இருக்கு. ரத்தம் சிந்திட்டான் பாவ பரிகாரம் செஞ்ச மாதிரி நினைச்சாங்க. ஆனா பாவம் தான் அதிகமாச்சே தவிர பாவ நிவர்த்தி எந்த ரத்தமும் செய்து முடிக்கல. பிரஜாபதியாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அனுப்பப்பட்டார். ஆதியில வார்த்தையா இருந்தவர், தேவனுக்குள் இருந்தவர், தேவனாய் இருந்தவர். 14 வாசிங்க. அந்த வார்த்தை தேவனாய் தேவனுக்குள் இருந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சம் ஆகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும், எல்லாரும் சொல்லுங்க, கிருபையினாலும். ஆதியில வார்த்தையா இருந்த அவர் இப்போ கிருபையினாலும் சத்தியத்தினாலும், எல்லாரும் சொல்லுங்க, நிறைந்தவராய் 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 நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆதியிலே வார்த்தையா இருந்தவர் மாம்சத்தின் வழியாக வந்து இப்ப எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்குள்ள இருந்தவர் இப்ப எனக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா பிதாவுக்கு உண்டான சகலமும் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் இந்த விசுவாசத்தின் வழியாக இன்னைக்கு எனக்குள்ள வந்திருக்கு. இந்த விசுவாசத்தின் மாபெரும் சக்தி பிதாவினுடையது எல்லாம் எனக்கு இப்ப கொடுத்திருக்கு. கிறிஸ்தவங்க முதல்ல வந்து பேசுற வார்த்தைய மாத்தி பேசணும்.
எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டுக்காக ஒரு ஜபம், வேலைக்காக ஜபம், பெத்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள வந்திருக்கிற அந்த சக்தியை உணர்ந்து ஜபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ வார்த்தையா உங்களுக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே, அவர் ஏன் உங்களுக்குள்ள வந்தாரு? அவர் ஏன் நமக்குள்ள வந்து இப்போ வாசம் பண்றாரு? ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஆமேன் சொல்லுவோமா? ஒரு ஏனோக்குடைய வாழ்க்கையில தேவன் வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. 365 வயது வரைக்கும் அவர் தேவனோடு கூட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமேன் சொல்லுவோமா? ஒரு மனுஷன் இந்த தேவனுடைய மாபெரும் சக்தியை உள்வாங்கி இதை மெடிடேஷன் பண்ணி, இதை தியானம் பண்ணி, இந்த சக்தியை தியானம் பண்ணி இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து அவருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை என்று விசுவாசித்து அப்படி ஜீவிக்கும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம எதை சொன்னாலும் வாய்க்கணும்னு சொன்னா எனக்குள்ள இந்த சக்தி வேலை செய்யணும். பாருங்க, மத்தேயு 21:22 ஆண்டவர் இந்த சக்தியை எப்படி வந்து யூஸ் பண்ணணும், எப்படி என்னன்ட்டு கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க முதல்ல விசுவாசம் உள்ளவர்களாய், எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் முதல்ல உங்களை அப்படி கன்வெர்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க உலகத்தார் அல்ல, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இந்த சக்தி உள்ள இருந்தா, இந்த விசுவாசம் என்கிற சக்தி வேலை செஞ்சா நீங்க உலகத்தார் அல்ல. ஏன்னா இந்த சக்தி வானத்திலிருந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க. வானத்தின் தேவனிடத்திலிருந்து எனக்குள்ள வந்த சக்தி. இந்த சக்தி எனக்குள்ள இருந்தா விசுவாசம் உள்ளவனாய் நான் மாறிவிடுவேன். சும்மா வந்து நீ யாருமா? நான் விசுவாசிங்க. என்ன விசுவாசி? என்ன விசுவாசி சொல்லு. விசுவாசின்னு சொல்றியா? அதனோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? பக்கத்துல கேளு. என்ன விசுவாசின்னு சொல்லு. எங்க பாரா? அந்த சபை விசுவாசிங்க. நான் சீவன் குமாரி சபை ஒரு விசுவாசி. விசுவாசினா என்னன்னு தெரியாம சொல்லி சுத்துற பாரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். கையில் பைபிள் இருக்குது, ஆனால் பைபிளுக்கு எனக்கு ஒரு சம்மந்தமாக இருக்காது. ஆனால் கையில் தான் வச்சிருப்பேன். கையில் வச்சிருப்பேன், நெஞ்சில் குத்திப்பேன். ஒருத்த முதுகுலாம் குத்தி நிற்கிறோம். நானே வட்டிக்கும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவர் தெளிவாக இருக்க சொன்னார். தெளிவாக இருக்கிற பைத்தியம் நிறைய. சிலுவை என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஊருக்குள்ள சிலுவை. ஒரு வீட்டில் போனேன், எங்கே பார்த்தாலும் சிலுவையாக தொங்குது. தப்பு. ஆமேன்னு சொல்லுவோமா? தப்பு. ஆண்டவர் நமக்கு போதிக்கிற விதமே இந்த உலகத்துக்குரியது அல்ல, அந்த உலகத்துக்குரியது. ஆமென் சொல்லுவோமா? ஆமா, அந்த உலகத்துக்குரியது தான் இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு போதிக்க வந்திருக்கிறாரு. அப்படின்னா இந்த மிகப்பெரிய ஒரு விசுவாசம் என்கிற சக்தி எனக்குள்ள வேலை செஞ்சாதான் அந்த உலகத்துக்கு உண்டானதெல்லாம் எனக்கு புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீசர்கள் 3 வருஷம் இயேசு கூட இருந்தாங்க, ஒன்றும் புரியல. ஆனா என்னைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் மாபெரும் சக்தியை உணர்ந்தாங்களோ அன்னைக்கு இந்த உலக ஆசை அவங்களுக்கு வேணான்னு போச்சு. அல்லேலூயா. அவங்க பரலோகத்தை பத்தி அதிகமா தியானிக்க ஆரம்பிச்சாங்க, அதிகமா பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க, இயேசுவை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, இயேசுடைய உயிர்த்தெழுதல சந்தோஷமா பேசுறாங்க. ஜெயிலுக்கு போட்டாலும் அவங்களுக்கு துக்கம் இல்லை, அடிச்சாலும் அவங்களுக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இந்த விசுவாச சக்தி வேலை செய்து உள்ள. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய மனுஷனாகிய நான் எதற்கும் அஞ்சிடாதவன், எதற்கும் பயப்படாதவன். ஏன்னா இந்த விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தி இப்போ எனக்கு வேலை செய்து. பக்கத்துல சொல்ல, உனக்கு வேலை செய்தா? ஒர்க் அவுட் ஆகுதா? ஆக்டிவேட் ஆயிடுச்சா? உள்ள வேலை செய்தா சிம் கார்டு? ஆமா, எவ்வளோ காஸ்ட்லி ஃபோன் வாங்கினாலும் உள்ள சிம் கார்டு வித்தாங்க வேலை செய்யும். இல்லைன்னா அது மாட்டின அப்படி இருக்கும். இந்த விசுவாசம் உள்ள இருந்தாதான் இந்த பாடி கரெக்டா வேலை செய்யும். எல்லாரும் சொல்லு, இந்த பாடி கரெக்டா வேலை செய்யும். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க கவனிங்க கவனிங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, மார்க் 11:24 எப்படி சொல்றாருன்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் சொல்றாரு. அதெல்லாம் பெற்றுக்கணும்னு சொல்லி விசுவாசிங்க. எங்கப்பா? கைக்கே வரல, வரவே இல்லையே, நடக்கவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே, அது எப்படி முடியும்ட்டு எனக்கு தெரியவே இல்லையே. அதான் சொல்றாரு விசுவாசி. பக்கத்துல சொல்ல, அதான் சொல்றாரு விசுவாசி. விசுவாசியுங்கள். முதல்ல வர்றதுக்கு முன்னாடியே விசுவாசத்தை முதல்ல நம்பு, விசுவாசத்தை பாரு. கர்த்தர் எனக்கு இதை செய்து முடித்தாருன்னு சொல்லு. ஆமென் சொல்லுவோமா?
ஆமா, முதல்ல ஒரு விசுவாசம் இந்த சக்தியோட பேசணும், இந்த சக்தியோட பார்க்கணும், இந்த சக்தியோட வழி நடத்தப்படணும். நடந்ததுக்கு அப்புறம் தோத்திரம் பண்றது நம்பிக்கை. வராத விஷயத்தை வந்துடுச்சுன்னு சொல்றதுதான் விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப விசுவாசமானது நம்பி 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 உறுதியான ஒரு விஷயத்தின் மேல வரும். அல்லேலூயா. அந்த இடத்துல 3 விஷயத்தை போட்டுக்கிறார். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் மேல் வருகிற நிச்சயம். காணப்படலை, என் கண்ணு பார்க்கலங்க, என் அறிவுக்கு புரியல, எனக்கு தெரியவே இல்லை, ஆனா இது நடக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா. எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா இது நடக்க போகுது, எனக்கு இல்ல நடந்துடுச்சு, விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த சக்தியை அப்படிதான் என்னை பார்க்க சொல்லுது, அப்படிதான் யோசிக்க சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் செங்கடல் முன்னாடி வந்து நின்று, ஐயோ பார்வோன் என்னை துரத்தின்னு வரான், அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஜனங்களை நினைக்கும் போது தனி மனிதனாகிய மோசே சொல்றாரு, நின்னு கர்த்தர் செய்யறத பாரு. அதான் விசுவாசம். இந்த செங்கடலை நீ பார்க்கிற, நான் இந்த செங்கடலை பிரிச்சு நடத்துறவரை பார்க்கிறேன். அல்லேலூயா. நீ பார்க்கறதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த செங்கடலையே பிரிக்கிறவரை நான் பார்க்கிறேன். நீ கடலை பார்த்து நீ நிக்கிற, இது பிரியமா பிரியாதான்றது உன் பிரச்சனை. இதை பிரிச்சு நடத்தி அக்கறையில சேர்க்கிறவரை நான் பார்க்கிறேன். That is faith in your life. இதான் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு விசுவாசி இந்த சக்தியை ரொம்ப அழகா யூஸ் பண்ணா நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் செயல்பட யோசிக்கிறாருன்னா, அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்லை. இல்லை ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், நான் நம்புறேன். நீ நம்பு, ஜெபி, விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. ஏன்னா நான் இதை வச்சுதான் அற்புதம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஸோ கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, தொடர்ச்சியா வாசிங்க. இது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட், நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு. ரெண்டாவது வசனம் வாசிங்க. அதனாலே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கவனிங்க 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், நல்ல கேளுங்க, நல்ல கேளுங்க, கவனிங்க. நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நாம பார்க்கிறது தோன்றப்பட்டதிலிருந்து வந்ததில்லை, நாம பார்க்கிறது தோன்றப்படாத காணப்படாதவைகளில் இருந்து வந்தது. காணப்படாத தேவ ராஜ்யம், காணப்படாத தேவனுடைய வார்த்தை, காணப்படாத தேவனுடைய விசுவாசத்திலிருந்து வந்ததுதான் நாம் காண்கிற இந்த உலகம். அல்லேலூயா. இந்த உலகத்தின் சக்தியை காட்டிலும் அந்த உலகத்தின் சக்தி தான் எனக்கு வேணும். எல்லாரும் சொல்லுங்க, அந்த உலகத்தின் சக்தி தான் எனக்கு வேணும். அந்த உலகத்தின் சக்தி எனக்கு வேலை செஞ்சாதான் இந்த உலகத்துல நான் ஜெயம் எடுக்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் தான் ஜெயம் எடுக்க வைக்கும். இந்த வேதாகமத்தில் நிறைய பரிசுத்தவான்களை பற்றி எழுதியிருக்குது. இவங்கெல்லாம் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை சக்சஸ் பண்ணாங்க, ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு சாதனை உள்ள ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து முடிச்சாங்கன்னா இந்த விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தியை வச்சுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்களுக்கு அவங்க நினைச்சு பார்க்காத காரியங்களை விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதே அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? உங்க வேலையில இந்த சக்தி இருந்தா உங்க வேலையில நீங்க நிலைச்சிருப்பீங்க. எல்லாரும் விட உங்களுக்கு அங்க ஒரு நல்ல கனம் இருக்கும்.
குடும்பத்துல நல்ல ஸ்தானத்துல இருப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க. பிள்ளைங்க முன்னாடி நல்ல பெற்றோரா உங்களால இருக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. விசுவாசத்துல நீங்க நல்ல ஒரு உயர்ந்த ரகம் உள்ள விசுவாசத்தை காட்டுங்க. டம்மி விசுவாசம் பக்கத்துல சொல்லு, உன் விசுவாசம் டம்மியா இருக்குது. உனக்கே உபயோகம் இல்லாத விசுவாசம் உன் அடுத்தவனுக்கு உபயோகப்படுமா? நீயே டம்மி விசுவாசம் தான் வச்சிருக்கிற. இது நடக்குமா? இதை நான் செய்வேனா? இங்க போனா இது கிடைக்குமா? இது டம்மி விசுவாசம். இது நடந்து முடிஞ்சிச்சு, அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமா, செத்துட்டான்றது எல்லாம் இப்படி முறைச்சு பார்த்துருக்கிறான். செத்துட்டான், நீ நாரி போச்சு. ஆனா தேவன் வந்து ஃப்ரெஷ்ஷா பாக்குறாரு அவனை. நான் எழுப்ப போறேன், ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் அவனை எழுப்ப போறேன். அவ்வளவுதான், அங்கேயே சொல்லிட்டாரு ரிசல்ட்ட. நான் போய் செய்ய போறேன் இல்ல, நான் இங்க இருந்துக்கினே சொல்றேன், அவன் எழுந்துட்டான். அவ்வளவுதான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாருக்கும் புரியாத புதிர், அதான் விசுவாசம். அல்லேலூயா. நீ நினைச்சு பார்க்க முடியாத வேலையை விசுவாசம் செஞ்சு கொடுத்துரும். நாரிச்சின்ட்டு முடிவு கட்டின ஒரு பணத்துக்கு உயிர் கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய ஒரு விந்த. அல்லேலூயா. இட்ஸ் ஃபினிஷிங் எவ்ரிதிங். எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நான் அவனை எழுப்புவேன். நீ விசுவாசித்தான். இதான் உபதேசம். நீ விசுவாசிச்சா தேவ சக்தி, அதான் தேவனுடைய மகிமை, தேவ சக்தியை நீ பார்ப்ப. விசுவாசிக்க முடியல பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவங்களால விசுவாசத்துல வளர முடியல, விசுவாசத்துல வந்து தரமா இருக்க முடியல, உயர்ந்த ரக விசுவாசம் இல்ல. அதுதான் இன்னைக்கு தேவனுக்கு துக்கம். சபைலாம் நிறைய இடத்துல எழும்பிடுச்சு, எல்லாம் பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் ஆராதனை பண்றாங்க, எல்லாம் ரொம்ப ஸ்டைலா இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கர்த்தருடைய மனசை சந்தோஷப்படுத்தல. தேவன் எதிர்பார்க்கிறது உனக்குள்ள வரும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. தேவன் மேல இருந்த விசுவாசம் இன்றைக்கு உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நீ தேவ மகிமையை காண்பாய். ஆமா, ஏன்னா ஆண்டவருடைய மைண்ட் என்ன தெரியுமா? அவரை விசுவாசிக்கிறவங்க தோத்துறக்கூடாது. அவரை விசுவாசிக்கிறவங்க தோத்துறக்கூடாது எதிலுமே. அவர் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி ஜெய். வெளிப்படுத்துற 3:21 வாசி. ஜெயம் கொண்டவர் என்னுடனே கூட என்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான். வாசிங்க பாரு அந்த வசனத்தை, நல்லா கம்பீரமா வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. நல்லா கேளுங்க, நல்லா சபையார் எல்லாரும் கேளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நல்லா சொல்லுங்க, சத்தமா படிங்க. அவனும் அவனும் நான் எப்படி என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்தனோ அதே மாதிரி ஜெயிக்கிறவன். அப்படின்னா என்ன மாதிரியே ஜெயிக்கிறவன் அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்துல அமர்ந்திருப்பான். இந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது உங்க அறிவை கொண்டு வாழ்ற வாழ்க்கை இல்ல, அவருடைய வார்த்தையை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப பாருங்க, கிறிஸ்தவங்க சிலதெல்லாம் ரொம்ப ஈஸியா பேசி பழகுறாங்க. நான் ஆவிக்குரியவன். என்னத்தை வச்சு சொல்ற நீ ஆவிக்குரியவன்? சொல்லு, பக்கத்துல கேளு. ஆவிக்குரியவன் சொல்றிய, எதை வச்சு சொல்ற ஆவிக்குரியவன்? எதை வச்சு ஆவிக்குரியவன் எடுத்துக்கலாம்? நம்மள விசுவாசின்னு சொல்ற, எதை வச்சு விசுவாசின்னு சொல்ற? உனக்கு சொல்லி பழகிடுச்சு, அதனால சொல்லின்னு சுத்தி நிக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, வேதம் நமக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது பாருங்க. இந்த காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். 6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது ஏங்க அது? ஏன் விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதா? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? முடியும்ட்டு எத்தனை பேர் சொல்றீங்க? பாருங்க, ஏன் அப்படி? அவர் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதாமே. அப்ப விசுவாசன்றதை தூக்கிடுங்க. அந்த இடத்துல வேற எதுனா நம்ம காணிக்கையினால தேவனுக்கு பிரியமா இருக்கலாம். தசம பாகம் இல்லை நாம செய்யற ஊழியம் எதையும் அந்த இடத்துல சேர்க்கல. பவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், மிகப்பெரிய ஒரு அறிவாளி, மிகப்பெரிய ஒரு பட்டதாரி. ஆமென் சொல்லுவோமா? நியாயப்பிரமாணத்தை முறையா படிச்சு தேர்ன மனுஷன். நியாயப்பிரமாணத்தை மீறுறவங்களை தண்டிச்சாரு.
நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு சொல்றார் தைரியமா. நியாயப்பிரமாணத்தின்படி நான் யோக்கியையா, இயேசுவை அறியறதுக்கு முன்னாடியே நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறேன். அல்லேலூயா. ஒரு யோக்கியமான ஒரு மனுஷனா, கடவுளுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனா பவுல் இருந்தார். அவர் தான் சொல்றாரு பாருங்க, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இம்பாசிபிள், கூடாத காரியம். என்ன காரணம் சொன்னாலும் உனக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா இந்த விசுவாசம் என்ற ஒரு காரியம் நமக்குள்ள வந்தாதான் அவர் யார் என்றதை முழுசா என்னால உணர முடியும். புரியுதுங்களா நான் சொல்றது? முழுசா இல்லைன்னா என்னுடைய தேவைக்காக மட்டும்தான் அவரை தேடுவனே தவிர அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற உணர்வு எனக்கு வராது. நிறைய தேவ பிள்ளைங்க நல்லா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க. நல்லா இருக்கும்போது பாருங்க, என்னப்பா வாப்பான்னா டைம் இல்லை, இப்படி டைம் இல்லைன்னு சொல்லிக்கின்னு ஒரு கூட்டம் வந்து அப்படியே வேலை சைட்டையே சுற்றி நிற்குது. ஒரு நாள் உன் டைமை நிறுத்த போறாரு, காரணமே இல்லாத உனக்கு சங்கு ஒதுக்கின்னு போறாங்க. பார்த்துக்க, அவருக்கெல்லாம் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. உன் வேலை விசுவாசியா, அவர் தான் டே நைட்டு உன் வாழ்க்கைன்னு நினைக்கணும். அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. பெரிய பதவியில் இருந்தார், தூக்கி போட்டு வந்துட்டாரு. உங்களை அதுக்காக வேலையெல்லாம் விட்டுற சொல்லலை, வேலை செய்ய சொன்னவரே அவர் தான். ஆனால் வேலையை விட வேலை கொடுத்தவரை மதி. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சேர்த்த உயிரில்லாத பணத்தை விட அந்த பணத்தை கொடுத்தவரை மதி. தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி, யூ நோ. நம்ம எல்லாவற்றை விட அவரை மேன்மையா நம்ம வைக்கும் போதுதான் நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவர் சொல்றாரு பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, அவருடைய நியமத்தை தேடு, அவருடைய பிரின்சிபலை தேடு, அவருடைய கற்பனையை தேடு, அவரை தேடு. இதெல்லாம் கூட வரும். ஏன்னா இது நிலையானது இல்லை. உன் தேவைக்காக கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ஒட்டிக்கின்னு இருக்கும். வீடு, சொத்து, நகை, மணி, டப்பு, மங்குஸ் மண்டை எல்லாம் இதெல்லாம் வரும். இது பின்னாடியே போகாத, அவர் பின்னாடி போ. இதெல்லாம் ஊ பின்னாடி வரும். பக்கத்துல சொல்லு, அவர் பின்னாடி போ. இதெல்லாம் ஊ பின்னாடி வரும். விசுவாசம் இல்லாம உன்னை பார்த்தா நீ இதைதான் தேடுவ. ஆமென் சொல்லு. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் நிறைய பேர் தெரியல, அதனால இப்படி சொல்றார். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். இந்த யூத ஜனங்கிட்ட இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. அவர் மனம் இறங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்வாரு, வாங்கி நல்லா தின்னு கொளுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறதுல ரொம்ப கில்லாடிங்க. அவர் கொடுத்ததெல்லாம் வாங்கி தின்னு கொளுத்ததுக்கு அப்புறம் அவருக்கே டென்ஷன் உண்டாக்குற அளவுக்கு பேசுமா. பாருங்க, இந்த ஜனங்களை கானான் தேசத்தை வாக்களிச்சு கொண்டு வந்தது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இதுகளை நான் கொன்னுறேன், இதுகளுக்காக நீ ஜெபம் பண்ணாத மோசே, உன்னை ஆசீர்வதிக்கிற, இதுகளை போட்டு தள்ளிடுறேன். அதை படிக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. இவர் தானே கொண்டு வந்தாரு. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இந்த ஜனங்க மேல மனம் இறங்கினவரு இவர் தானே. இவர் தானே வாக்களிச்சாரு. இவர் தானே வனாந்திரத்தில் 42 விதமான அதிசயங்களை செஞ்சு காட்டினாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவன் இப்படி சொல்றாரு. வாட் இஸ் a ரீசன்? என்ன காரணம்? இந்த ஜனங்களை கொன்னுறன்னு சொல்றாரு. அப்ப என்ன மாதிரி கடுப்பு ஏற்றிருக்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. நீ எவ்வளவு டென்ஷன் அவரை ஏத்துறன்ட்டு உனக்கு தெரியாது, ஆனா உன்னை நல்லா ஃபாலோ பண்ற அவருக்கு தெரியும். எவ்வளோ ஜபம் பண்ணுன்ட்டு உங்ககிட்ட பேசுறாரு. ஜபம் பண்ற, ஃப்ராடு பண்ற. நீ பைபிள் படிக்கிறியா? குழந்தை அவர் தான் கொடுத்தாரு. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவரை விட்டப்ப குழந்தை அழுத்தினே இருக்குது. பார்ப்பாரு, இப்படியே பண்ணு. எந்த குழந்தைய ஆசையா பேத்தி அதுவே உன்னை அடிக்கிற அளவுக்கு மாறும் சூழ்நிலை. அதுவே மூஞ்சி ரெட்டு அதிகம். நீயே சொல்லுவ, என் வயிற்றுல போய் பிறந்துச்சுப்பாரு. ஆமா, அப்படி உள்டாவும் ஆயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய மனசை புரிஞ்சுக்கணும். காசை கொடுத்தவரே காசு மேல கையை வச்சிருவார். புள்ளைய கொடுத்தவரே புள்ள மேல கையை வைப்பார். பிள்ளைக்கு உனக்கு பகையை உண்டாக்கிடுவார்.
மாமியாருன்ட்டு சில பேர் ஒட்டின்னு சுற்றி நிற்குது. மாமியாருக்கு உனக்கு டுமில் ஆகிடும். அல்லேலூயா. ஆமாம், ஒரே லடாய் வந்துடும் வீட்டு உள்ள, தேவையில்லாத சண்டை. புருஷன் மேலே ஓவர் லவ் வச்சுன்னா கத்தர் பார்ப்பாரு. ரைட்டு. ஆமாம், அவர் மேலே இருக்கிற லவ் குறைஞ்சா உன் லவ்ல கிராஸ் பண்ணுவார். அவரு பூரா டேமேஜ் ஆகிடும். சொல்றது விளங்குதா? புருஷனை கேட்ட புருஷன் முன்னாடி சுற்றி நிற்கிறது, கத்தரை விட்டுறது. புள்ள 2 குத்துட்டாருங்க, புள்ளிங்க ஆறிறாரோ பாப்பாரு ஆறாரோ பேராரோன்னு ஹாஸ்பிட்டல் எதுவும் சுற்றின்னு இருப்பா. அதுக்கப்புறம் பணம் போனா எதெல்லாம் அவரை மிஞ்சி தேறியா அது மேலெல்லாம் கையை வைப்பாரு. பக்கத்தில் சொல்லு, அவர் கையை வைக்கிற மாதிரி வச்சிக்காத, உறிஞ்சிடும், இல்லைன்னா கரைஞ்சிடும். தோத்திரம் ஒத்துக்க மாட்டீங்களே. பக்கத்தில் சொல்லு, கத்தர் கொடுத்தான், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அதுல வேதனை வந்துதான் ஏதோ பிரச்சனை உங்களுக்கு அவருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா. எப்படி விசுவாச வேலை செய்து பாருங்க. அவரை தேடினா பலன் உண்டுங்க, அவரை தேடினா வாழ்க்கை உண்டுங்க, அவரை தேடினா எல்லாம் எனக்கு நடக்குங்க. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுது பாருங்க. லாஸ்டா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிற. யோவான் 20:29 தோமா கிட்ட அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க. அதற்கு இயேசு பாருங்க, இந்த வேதத்துல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு முடிகிற வரைக்கும் இந்த விசுவாசத்தை பற்றி நிறைய கடவுள் பேசியிருக்கிறார் மனுஷன்கிட்ட. அவரும் பேசினாரு, அவரே பேசினார். இந்த விசுவாசத்தை பற்றி நிறைய மனுஷனுக்கு புரிய வைக்க விரும்புகிறார், புரிய வைக்க இன்னைக்கும் விரும்புகிறார், இன்னைக்கும் முயற்சி எடுக்கிறார். விசுவாசம் 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 விசுவாசம். இந்த விசுவாச வாழ்க்கை மேலதான் உங்களுடைய வெற்றி உள்ள வாழ்க்கையே கட்டப்படும். ஆமென் சொல்லுவோமா? இந்த தோமா சீஷன் தான். இந்த தோமாக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மறுபடியும் வாசிங்க யோவான். அதுக்கு மேல இருக்கிற 2 வசனத்தை வாசிங்க. 2 வசனத்தை. யாருங்க இந்த தோமா? யாருங்க இந்த தோமா? இயேசுவால அழைக்கப்பட்ட சீஷன். இயேசுவால அழைக்கப்பட்ட சீஷனுங்க. 3 வருஷமா இயேசுவோட கூடவே இருக்கிற ஒரு மனுஷன். இந்த விசுவாசம் அப்படின்ற சக்தி அவனுக்குள்ள இருந்தும் அதை அறியாம இருந்தான் பாருங்க. அவர் கூடவே இருக்கிறான், ஆனா விசுவாசத்துல இல்லை. அவனை பார்த்து என்ன சொல்றாரு? தோமாவே, என் பக்கமா உன் விரலை நீட்டி என் கைகளை பார். யூ see my hand. நீ பாருப்பா என் கையை. முதல்ல உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு? ஏன் இதை படிக்கும்போது ஏன் ஒரு மனுஷனுக்கு புரிய வைக்க இவ்வளோ இறங்கணுமா? எவ்வளோ இறங்கி வராரு பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்னை நம்ப வைக்க எதுவும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? வெளியே நம்புறீங்களா? என்னை நம்ப வைக்க என் ஆண்டவர் எதையும் செய்வார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் நல்லவர். God is good. அல்லேலூயா. கர்த்தர் ஏன் திரும்ப நல்லவர்? நான் வேணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சதுனால எனக்காக எதையும் செய்வார். பாருங்க, அந்த தோமா இப்படி பேசுறான்றதுக்காக, எப்பா உனக்கு விசுவாசம் இல்லையா? கிளம்பு, என் டீம்லேயே இருக்காது, கிளம்பு. இப்போ நாமளாக தான் அதான் சொல்லுவோம், ரொம்ப தொல்லை புத்தகமா சர்ச்சுக்கு வராதுமா போமான்றோம் டக்குன்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆடு காணாத போனா கூட 99 ஆடை விட்டுட்டு அதை ஒன்று தான் தேடுவார். அதான் அவரு. அதனால தான் அவர் நல்லவர்னு சொல்றேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்கிற இந்த மாபெரும் சக்தி தோமாவுக்கு வேணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சதுனால தான் இந்த எஃபர்ட் எடுக்கிறாரு. ஏன்னா தோமாவை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. அன்னைக்கு தோமாவுக்கு இந்த தெளிவு வரலன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. இந்தியா கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்ந்திருக்க காரணமே இல்லாம போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு தோமாவுக்கு இந்த தெளிவு அவர் கொடுக்க முயற்சி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவில்
இந்த தமிழ்நாட்டில் ஆமீன் சொல்லுவோமா? பல இடங்களில் ஊழியக்காரங்க பாரினர் செய்யாத ஊழியத்தை கூட நம்ம ஆளுங்க செய்யறாங்க. ஆமீன், அல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்து டோர் டெலிவரி. இயேசு நேசிக்கிறார். ஆமீன். இயேசுவை டோர் டெலிவரி பண்றாங்க நம்ம ஆளுங்க. இயேசு இயேசு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இந்தியாவில். இதுக்கு காரணம் இந்த தோமா. இந்த தோமா என்ற தனி மனிதன் ஆமே கடல் கடந்து வரலனா, கடல் கடந்து அந்த சுவிசேஷத்தை சுமந்துன்னு வரலனா இன்னைக்கு ரட்சிப்பு கிடையாது நமக்கு. ஆனா யார் இந்த தோமா? இயேசுவோடு கூட இருந்த ஒரு அவிசுவாசி, அன்பிட், உபயோகமற்றவன், எதிரையும் சந்தேகப்படுறவன், சந்தேக மனதோடு பார்க்கிறவன், குழப்பமான ஒரு ஆவி உடையவன், தெளிவற்றவன், ஷார்ட் டெம்பர், எதையுமே நிதானித்து பார்க்க சக்தி இல்லாத மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு ஆளை கர்த்தர் தான் யார் என்றதை புரிய வச்சு அவனை தெளிவுபடுத்தி அவனை அமுச்சு வச்சாரு. பாருங்க, கவனிங்க கவனிங்க. என்ன சொல்றாரு? உன் விரலை இங்க நீட்டு, என் கையை பாரு, உன் கையை நீட்டி என் விழாவில் போடு, அவிசுவாசியாயிராமல். எல்லாரும் சொல்லுங்க, அவிசுவாசியாயிராமல். தோமாவுக்கு விசுவாசம் இல்லைன்றது அவருக்கு தெரியும். விசுவாசத்துக்கு பதிலாக என்ன இருக்கு? உள்ள அவிசுவாசம் இருக்கு. அவிசுவாசம் வெளியே போனோம்னா இவர் என்ன பண்ணணும்? தன்னை தொடர்றதுக்கு அனுமதிக்கணும். அல்லேலூயா. தொட்டு பாரு. யூ டச் மீ. அல்லேலூயா. தொடு. தொட்டா தெரியுது ஆணி அடிக்கப்பட்ட அந்த தழும்பு, அந்த காயம், அந்த ரணத்தை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் கண்ணு கலங்குது. அல்லேலூயா. வாசிங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. பாருங்க, அந்த ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் பிசாசு அவனை விட்டு போயிட்டான். சபை உள்ளதா இருக்கிறோம். எத்தனை பேருக்குள்ள பிசாசு இருக்கு தெரியுமா? பக்கத்துல தட்டி சொல்லுங்க. உனக்குள்ள பிசாசு இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தர் உன்னை தடுத்தும் சில பேர் சண்டைக்கு முன்னேறி போவாங்க. பாத்துக்கிறீங்களா? கர்த்தர் தடுப்பாரு, பண்ணாது அப்படின்னு. அதை மீறி அந்த பிரச்சனை உள்ள போய் தலையிட்டுக்கும். நான்லாம் இந்த மாதிரி நிறைய செஞ்சு வாங்கிக்கிறேன் அவர்கிட்ட. அதுக்கு தான் நான் தைரியமா சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் தடுத்து கூட அப்படியே இல்லை பார்த்துடலாம் அப்படின்னு போய்கிட்டு நான் நிறைய வாங்கியிருக்கிறேன். ஊழியத்தில் வாங்கியிருக்கிறேன். ஆமா, வாழ்க்கை முதல்ல கொண்டு வாங்கிட்டேன். கர்த்தர் சொல்லுவார், பண்ணாத, இது சரியா வராதுப்பா. இல்லை ஆண்டவரே, தோத்துறேன், நான் மாற்றிடுறேன், நான் பரட்டிடுறேன், நான் கவுத்துடுறேன். நீ பரட்டியா இருக்க மாட்டேன், கவுத்த இருக்க மாட்டேன், நீ தான் தலைகளே இருந்திருப்ப டொயின்னு. ஆமா, பாருங்க. அவர் சொன்ன உடனே சரி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாம அந்த கையெல்லாம் போட்டு கீட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு, ஆண்டவரே, தேவனே, தோத்திரம், மன்னிச்சிருங்க. அப்புறம் நடந்தது என்ன? ஏசு சொல்ற, தோமாவை நீ கண்டதுனால விசுவாசிக்கிற, தொட்டதுனால விசுவாசிக்கிற, நான் காட்டினதுனால விசுவாசிக்கிறேன், நான் கொடுத்ததுனால விசுவாசிக்கிறேன். ஆனா காணாதிருந்தும், எல்லாரும் சொல்லுங்க, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. காணாதிருந்தும், நான் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துச்சுன்னு சொல்லி தேவனை துதிக்கிறவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. இந்த ஊழியம் எப்படி அடுத்தது எப்படி நவுறுன்ட்டு தெரியல ஆண்டவரே, ஆனா போதுன்ட்டு நான் நம்புறேன். போது இந்த ஊழியம் சீயோன் குமாரத்தி ஜெப வீடு அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அதை நான் பார்க்கிறேன். இப்பவே என் கண்ணால அடுத்த ஊழியத்தை பார்க்கிறேன். ஒரு பெரிய யாபேசின் எல்லையை விரிவடைய செய்தவர் என் எல்லையை விரிவடைய செய்யறாரு. என் குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகுது. இப்பவே நான் அதை பார்க்கிறேன். என் வேலை அடுத்த லெவலுக்கு போகுது. இப்பவே நான் பார்க்கிறேன். என்னுடைய படிப்பு, அறிவு, என்னுடைய வாழ்க்கை அடுத்த லெவலை பார்க்குது. நான் இப்பவே பார்க்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவன் ஜெயிப்பான். விசுவாசிக்கிறவன் உலக சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியை அடைவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் தான்மா செத்தா கூட போச்சுப்பான். விசுவாசிக்காதவன் பாரு, செத்தத்தை அவள் தான், அவன் பையில அதோட மூடிடுவாரு. ஆனா விசுவாசிக்கிறவனை செத்தால எழுப்பி வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க பாருங்க. பாட்டி சொல்ல, தோத்திரம் பண்ண. செத்தா கூட உன்னை எழுப்பிடுவாரா, எழுப்ப மாட்டாரா? விசுவாசம் இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணமே இல்லாம கர்த்தரை தேடக்கூடாது. ஒரு காரணத்தோடு தேடுங்க. ஒரு காரணத்தோடு இங்க வாங்க. ஒரு காரணத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரணத்தோடு பைபிள் படிங்க. காரணம் இல்லாம வாழ்றவன் மனுஷன், காரணத்தோடு வாழ்கிறவன் தேவ மனுஷன். அல்லேலூயா.